அனைவருக்கும் வணக்கம். நம்ம எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் கிளாஸ் 6 எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குறித்து தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சியில் GS4ல் ரொம்ப குரூஷியலான ஒரு பேப்பர் தான் வந்து இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. நம்மளுக்கு அதிகமான மார்க் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால தான் இந்த கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸையும் பொறுமையாக பாருங்கள். இந்த கிளாஸஸே போதுமானது. ஏன்னா ரொம்ப பேசிக்ஸ் தான் இதெல்லாமே நீங்கள் படிச்சுட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் அதை படிச்சுட்டாலே போதும். ஏன்னா ஒரு 250 மார்க்ஸில் உங்களால் ஷார்ட்டாக நான் சொல்லிக் கொடுக்குறத வச்சு உங்களால் 120 மார்க்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? எமோஷன்னா என்னங்க? நாம் சிரிக்கிறோம், அழுகிறோம், கோவப்படுறோம். இது இல்லாமல் ஒரு எமோஷனல் கரெக்டாக. இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? ஒன் ஹூ கண்ட்ரோல் their எமோஷன், இட் இஸ் கால்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். கரெக்டாக ஒருத்தருடைய எமோஷனை நாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை தான் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நாம் ஏன் எத்திக்ஸில் படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நிறைய இடங்களில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை பார்ப்பீங்க. அவங்க சில நேரங்களில் கோவப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் செய்யும்போது அது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாகுது. அது போல் ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, அவங்க நம்மளை வந்து திட்டுவாங்க. இல்லை நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய இல்லை பப்ளிக்கிட்ட நம்ம போகும்போது பப்ளிக்கில் வந்து சில பேர் வந்து நம்மளை கோபப்பட்டு நம்ம மேலே கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த நேரத்தில் நம்மளுடைய எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஸோ அதுதான் வந்து இந்த டாபிக் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் ஒரு குரூப் 2 ஆஃபீஸர். இங்கே இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்து அவர் இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருப்பார். சில நேரம் ஒரு டைம் வந்து இந்த ஃபார்மர்ஸ்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சு. அவர் தான் அங்கே இன்சார்ஜ். அப்போ நேராக கலெக்டர் வந்தோடனே அவர் ரொம்ப அசிங்கமான கெட்ட வார்த்தையில் அத்தனை பேர் முன்னாடி வந்து திட்டாரு. அதை வந்து தம்பி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இது மாதிரி ரொம்ப கேட்டார், ரொம்ப கஷ்டமாயிடுச்சுனான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அழுகை வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் பவரை கொடுக்கக்கூடியது. அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அதன் மூலமாக நம்ம என்னென்ன பாதிப்புகள் பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா முன்னாடிலாம் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அன்னெசரி ஒர்க்காக இருந்தது. கரெக்டாக எதுக்கு படிக்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன் படிச்சுட்டு பெரிய ஆனதுக்கு பிறகு அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படிக்கிறதுனால நம்மளுடைய ஸ்டேட்டஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நமக்குள்ளே வளர்க்குறதுக்கு அந்த வேல்யூஸை நமக்குள்ளே இன்கல்கேட் பண்ணிக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இதோடைய டாபிக் உடைய முக்கியத்துவம். ஸோ வாட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்? The ability to recognize, understand, manage and regulate one's own emotion as well as those others. புரியுதுங்களா? அதோட எபிலிட்டி, ஒரு தன்மை, நம்ம ஒரு திறமைன்னு சொல்லலாம். ரெக்கக்னைஸ், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மேனேஜ் அண்ட் ரெகுலேட். ஒருத்தவங்களுக்கு எனக்கு என்ன மாதிரியான கோபம் வருது, நான் சிரிக்கிறேனா, கோவப்படுறேனா, இல்லை யாரோ ஒருத்தர் சொன்னார் இல்லையா அந்த வார்த்தை என்னை என்ன மாதிரியான அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த திறமை இருக்குது இல்லையா? என்னுடைய எமோஷனாக இருக்கலாம் as well as those of others, மற்றவங்களுடைய எமோஷனாக இருக்கலாம். இதை கண்ட்ரோல் பண்ண. ஏன் மற்றவங்களுடைய எமோஷன்? இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கிறீங்க, உங்களுடைய கீழே வந்து ஒரு ஜூனியர் லெவல் ஆஃபீஸர் வந்து வேலை செய்கிறாரு. நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்களில் அவர் கோவப்பட்டு அவர் திட்டிடுறீங்க. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அவருடைய எமோஷனை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவர் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இல்லை உங்கள் டீம்மேட்டில் யாரோ ஒருத்தர் ஒரு பர்சனல் விஷயங்களால அவர் அஃபெக்ட் ஆகிருக்காரு, அவருடைய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா ஹீ இஸ் ஒரு டீம்மேட் இல்லையா? அவர் தான் வந்து உங்களை டீம்மேட் இருந்தால அவர் அஃபெக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஒர்க்குமே வந்து பாதிக்கப்படும். அதை ஐடென்டிஃபை பண்ணி எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணுறீங்க? ஸோ அதுதான் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. இது யார் முதல்ல வந்து பாப்புலரைஸ் பண்ணதுன்னு பார்க்கும்போது டேனியல் கோல்மேன் 1995ல் டேனியல் கோல்மேன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த வேர்டு வந்து மக்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறார், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் காமிங் ஆங்கிரி ப்ரொட்டஸ்டர்ஸ் வித் எம்பத்தி இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஃபோர்ஸ். கரெக்டாக இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அந்த நேரத்தில் அவர் வந்து கலைஞ்சு போக சொன்னால் யாரும் வந்து கலைஞ்சு போக மாட்டேன்றாங்க. அந்த சமயத்தில் ஒரு கோவப்படலாம். ஆனால் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அந்த எம்பத்தினஸில் அவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, அவருடைய ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாமல் காமாக இருக்கார். இது இப்போ தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஒய் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்? மேலேயே பார்த்தது தான். டெசிஷன் மேக்கிங்க்கு, ரிலேஷன்ஷிப்புக்கு அண்ட் பிஹேவியருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவில் சர்வெண்ட் டீல்ஸ் வித் ஸ்ட்ரெஸ், கான்ஃப்ளிக்ட், டெவில்ஸ் பீப்புள், இதுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நமக்கும் ஒரு ஹையர் அஃபிஷியலுக்கும் இல்லை கொலீக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தேவைப்படுது. மாடல்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், மேயர் அண்டு ஸ்லேவரி மாடல். ஸோ இதே திருப்பி தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த டாபிக் வேணாம், நம்ம டேனியல் கோல்மேனுடைய டாப்பிக்கே போயிடுவோம். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்குது.
ஸோ 5 pillars ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. டேனியல் கோல்மேன் அவருடைய மாடலில் 1995ல் ஒரு 5 பில்லர் சொல்லியிருக்காரு. இதுவே போதுமானது, ரொம்ப வளவலான்னு போக வேணாம். செல்ஃப் அவேர்னஸ், அதாவது நமக்கு என்ன கோவம் அப்படிங்கிறத நாமளே வந்து செல்ஃப் அவேர்னஸ் பண்ணுறது. செல்ஃப் ரெகுலேஷன், நம்மளுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, ரெகுலேட் பண்ணுறது. மோட்டிவேட் பண்ணுறது, நம்ம ரொம்ப சோகமாக இருக்கும்போது நம்மளோடவே மோட்டிவேட் பண்ணிக்கிறது. எம்பத்தினஸ், மற்றவங்க நம்ம மேலே கோவப்படும் போது அவங்க ஏன் கோவப்படுறாங்கிறத யூஸ் பண்ணி அது எம்பத்தினஸோடு இருக்குது. சோஷியல் ஸ்கில், ஒரு பிரச்சனை நடக்குது, அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து டேனியல் கோல்மனுடைய அந்த 5 pillars ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அண்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் சிவில் சர்வீஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காக ஒரு சிவில் சர்வீசஸில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எந்த வகையில் உங்களுக்கு அப்ளிகேட் ஆகும். கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஒரு டிஸ்பியூட் வருது, அதை நீங்கள் ரிசால்வ் பண்ணுறதுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஒன்று வருது, ஒரு ஃப்ளட் வருது, இல்லை ஒரு ஹெவி ரெயின்ஃபால் வந்து நடக்குது, லேண்ட்ஸ்லைட் நடக்குது, இல்லை ஒரு ரயாட் நடக்குது, அந்த இடத்துல அந்த கிரைசிஸை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஒரு விஷயம் இல்லையா. அதே போல் லீடர்ஷிப், இன்ஸ்பைரிங் சபார்டினேட் அண்டு மோட்டிவேட்டிங் டேர்ம்ஸ். முன்னாடி சொன்னது தான், உங்களுடைய ஒரு சபார்டினேட் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறாருன்னா அவருடைய அந்த மோட்டிவேஷனுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். லீடர்ஷிப் முன்னாடி பார்த்தது தான். பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி, ஒரு எம்பத்தினஸோட ஒரு சிட்டிசன் ஓரியன்டாக நம்ம எப்படி வந்து சர்வீஸ் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறது. கரப்ஷன் ரெசிஸ்டன்ஸ், கரெக்டாக மேனேஜிங் ப்ரெஷர் அண்டு ஸ்ட்ரெஸ் வித்தவுட் கம்ப்ரமைசிங் இன்டெகிரிட்டி. நம்ம மேலே கடந்த கிளாஸஸில் நம்ம பார்த்துருப்போம் கேஸ் ஸ்டடியில். உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு சீனியர் வந்து சில விஷயங்களை உங்களை செய்ய சொல்லி நிர்பந்தப்படுத்துறாருன்னா நீங்கள் எப்படி அதை காம்ப்ரமைஸ் இல்லாமல் இன்டெகிரிட்டியோடு நீங்கள் வந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது சொல்கிறது. சரிங்களா. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் விச் இஸ் இன்டெலெக்சுவல் இன்டெலிஜென்ஸ். இஐனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, ஐக்யூனா என்ன இன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஐக்யூனா என்ன, நம்ம மூளை சிந்திக்கு தான் சொல்கிறாங்க. அனலிட்டிக்கல் எபிலிட்டி அண்டு நாலேஜ், ஒரு விஷயத்தை அனலைட் பண்ணிக்கிறதுக்கு. ஐக்யூனா என்னங்க, நம்ம சிந்திக்கிற திறன் தாங்க. சிந்திக்கிற திறன் மட்டும் போதும் கிடையாது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் வேணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்த நாலேஜுக்காகவும் அனலிட்டிக் எபிலிட்டிக்காகவும் நம்மளுக்கு ஐக்யூ தேவை. ஆனால் பீப்புளை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தேவைன்றாங்க. ஆனால் ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு ரெண்டுமே தேவை, ஐக்யூவும் தேவை, எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் தேவை அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. டிஸ்கஸ் இட் வித் இம்பார்ட்டன்ஸ் இன் எஃபெக்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் எக்ஸாம்பிள். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி, அந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எந்த வகையில் முக்கியம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸோடு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 10 மார்க் கொஷின், ஒரு 150 வேர்ட்ஸில் ஒரு 1.5 பேஜில் வந்து எழுதி பாருங்க. ஸோ படிக்கிறது முக்கியம் கிடையாது, எழுதி பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். எழுது தான் வந்து படிச்சதெல்லாம் மனசுக்குள்ளே பதிய ஆரம்பிக்கும். சரிங்களா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.